இருந்து துறையூர் செல்லும் வழியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு பொட்டிரெட்டிப்பட்டியை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார். 52 வயதான இவர் மாணவிகளிடம் தகாத முறையில் ஆபாசமாக பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 10ஆம் தேதி 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் செல்வகுமார். அப்போது மாணவி ஒருவர் "I am going to sleeping" என்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் என கேட்டுள்ளார். அதற்கு ஆசிரியர் செல்வகுமார் விஷமமாக விளக்கம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது "நீயும் நானும் கொல்லிமலைக்கு சென்று ரூம் போட்டு தூங்கலாம், இதுதான் அர்த்தம்" என சொன்னதாக தெரிகிறது. ஆசிரியர் இப்படி சொன்னதற்கு என்ன அர்த்தம் என தெரியாமல் முழித்த அந்த மாணவி இது குறித்து வீட்டிற்கு போனதும் அவரது அம்மாவிடம் கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த மாணவியின் பெற்றோர் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஆகியோரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் தலைமை ஆசிரியரும் பள்ளி நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தியான அந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர் செல்வகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த நாமக்கல் போலீசார் முதலில் பெற்றோர்களிடம் சமரசம் பேசினர். ஆனால் மாணவியின் பெற்றோர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நாமக்கல் அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர் செல்வகுமாரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பள்ளிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த பாலியல் குற்றங்கள் இப்போது தொடர்கதையாகி வருவது பெற்றோர்களை மிகவும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.